டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99424411 and 99421166. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படியும் வழிகாட்டுதலின்படியும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல்வேறு மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட கட்டிடங்கள் புதிதாக கட்டப்பட்டு இன்று முதல் மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. புதிய கட்டிடங்கள் கட்டும் பணி மட்டுமல்லாது ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களும் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. குறிப்பாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல்வேறு வகையான திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதல்வராக வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த மாவட்டத்தில் குறிப்பாக இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்கான கட்டிடம் ஒன்று, கண் மருத்துவ பிரிவு கட்டிடம் ஒன்று, ஹெச்சிடிஸ் கருவி ஒன்று, மேமோகிராம் கருவி ஒன்று, எக்ஸ்ரே மற்றும் போரோஸ்கோபி கருவி ஒன்று, 20 படுக்கைகள் கொண்ட போதை மறுவாழ்வு மையம் போன்ற 65 கோடியே 80 லட்சம் மதிப்பிலான பணிகள் இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டலோடு 80 கோடியே 67 லட்சம் மதிப்பில் ஏறத்தாழ 80க்கும் மேற்பட்ட புதிய கட்டிடங்கள் இதுவரை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றையும் கடந்து இன்றைக்கு மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சரும் நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் முன்னிலையில் இன்றைக்கு 3 புதிய திட்டங்கள் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. 5 கோடி மதிப்பீட்டில் முழு உடற் பரிசோதனை மையம் ஒன்று இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் முழு உடற் பரிசோதனை கூடம் இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே 1000 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய் வரை 4 கட்டங்களாக இந்த முழு உடற் பரிசோதனை மக்களுக்கு பெரிய அளவில் உபயோகரமாக இருக்கும். இதுவே தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்றால் இந்த கட்டணத்திலிருந்து 4 மடங்கு கட்டணம் கூடுதலாக இருக்கும். அந்த வகையில் ஏழை எளியவர்கள் பயன்படுகிற வகையில் இந்த முழு உடற் பரிசோதனை கூடம் இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு 3ஆம் பாலினத்தவர்கள் குறிப்பாக திருநங்கைகள், திருநம்பிகளுக்கு பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு முதல்வர் அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நிதிநிலை அறிக்கையில் கூட திருநங்கைகளுக்கு இந்த டிராபிக் சிக்னல்களில் நின்று போக்குவரத்தை முறைப்படுத்தும் பணிக்கு அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அத்தகைய ஒரு மிக சிறப்பான ஆட்சியில் இன்றைக்கு தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் 3ஆம் பாலினத்தவர்களுக்கான ஒரு பிரத்யேக சிகிச்சை மையம் ஒன்றும் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மாண்புமிகு முதல்வர்களுடைய வழிகாட்டுதலின்படி தமிழ்நாட்டில் பே வார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டண படுக்கை தொகுதிகள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மட்டுமே கடந்த ஆட்சியில் இருந்த வகையில் இன்றைக்கு ஏறத்தாழ 19 மருத்துவமனைகளில் பே வார்ட்ஸ் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நடுத்தர வருவாய் வர்க்க பிரிவினர், உயர் ரக வருவாய் பிரிவினர் பயன்படுத்திக் கொள்ளுகிற வகையில், அரசு மருத்துவ சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளுகிற வகையில் தனி அறைகளில் மூலம் சிகிச்சை அளிக்கிற வசதிகள், குறிப்பாக ஒரு நபர் தங்குகிற அறை என்றால் அதற்கு ஒரு தனியாக ஒரு கட்டிலும், உடன் அட்டெண்டர் தங்குவதற்குரிய ஒரு கட்டிலும், ஒரு சோஃபா செட், அது மட்டுமல்ல ஒரு பீரோ போன்ற வசதிகள், குளிர்சாதன வசதி, நல்ல கழிப்பறை, குளியலறை போன்ற பல்வேறு வசதிகளுடன் இன்றைக்கு அந்த அறைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரூபாய் 1 கோடியே 34 லட்சம் மதிப்பீட்டில் 28 அறைகள் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. இதோடு மட்டுமல்ல வந்திருக்கிறது. இவைகள் மட்டுமல்லாது தஞ்சாவூரில் 13 இடங்களில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் இன்றைக்கு அவைகளும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் மட்டுமல்லாது இன்னமும் ஒரு 13 இடங்களில் புதிதாக கட்டிடங்கள் 7 கோடியே 45 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட வேண்டியது, அதுவும் இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மாண்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ராஜா மிராசுதாரர் அரசு மருத்துவமனையில் நானும் பெருமதிப்பிற்குரிய உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையில் விவாதங்களில் அங்கே கலந்து கொண்டிருந்த சமயத்தில் இங்கே ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது வர இயலாமல் போனது. எனவே அந்த வகையில் இப்போது போய் அந்த மருத்துவமனையை ஆய்வு செய்தோம். ஆய்வு செய்கிற போது மாதத்திற்கு 1250 பிரசவங்கள் நடைபெறுகிறது என்றும், எடை குறைவான குழந்தைகள் இப்போது கூட அங்கே 98 குழந்தைகள் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தஞ்சாவூரை சுற்றி இருக்கிற பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் இங்கே இந்த மருத்துவமனையை ராஜா மிராசுதாரர் குழந்தை மருத்துவமனையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இதை மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் சார்பில் ஒரு 100 கோடி ரூபாய் செலவில் அந்த மருத்துவமனையை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வாரம் முதல்வருடைய வழிகாட்டுதலை பெற்று தேசிய நலவாழ்வு குழுமத்தின் இயக்குநர்களும்
டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவக் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களும் இங்கே நேரடியாக வந்து பார்த்து என்ன மாதிரியான கட்டமைப்புகளை புதிதாக ஏற்படுத்துவது, இப்போது இருக்கிற வசதிகளை எந்த அளவுக்கு மேம்படுத்துவது போன்ற பல்வேறு பணிகளை ஆய்வு செய்யவிருக்கிறார்கள். ஆய்வு செய்வதற்கு பிறகு திட்ட மதிப்பீடுகளை தயார் செய்து மாண்புமிகு முதல்வர் அவருடைய ஒப்புதலை பெற்று அதை செயல்படுத்த தயாராகிறார்கள். மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் பற்றாக்குறை இல்ல, இப்ப அதாவது மருத்துவர்கள் பற்றாக்குறைங்கிறது தமிழ்நாட்டில் முடிஞ்சு 2 மாசம் ஆயிருச்சுங்க. 2645 மருத்துவர்கள் நியமிக்கப்பட்ட போதே அடுத்த ஆண்டு காலியாக இருக்கிற பணியிடங்களுக்கும் சேர்த்துத்தான் மருத்துவர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட்டது. தமிழ்நாடு முழுக்க எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களும் 100% மருத்துவர்கள் நிரப்பப்பட்டு விட்டது. இப்ப இதுல பிஜி முடிச்சவங்களுக்குள்ள ஒரு கோர்ட்ல கேஸ் ஒன்று இருந்தது. போன வாரம் அந்த கேஸ் டிஸ்போசல் ஆயிருச்சு. இப்ப தொடர்ந்து தினந்தோறும் கடந்த 1 வார காலமாக இந்த இதுல வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவமனைகளில் பிஜி முடிச்சவங்களை வந்து பிரித்த டிஎம்எஸ் டிஎம்இ பக்கம் அனுப்பி நிற்கிறாங்க. 2-3 நாள்ல இங்க இருக்கிற அந்த பிஜி மருத்துவர்கள் தேவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நிரப்பப்படும். இனிப்பு தலைவர் மக்கள் நீண்டாளமா கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. இல்ல, மாவட்ட ஆட்சித்தலைவர் காலையில் சொல்லி இருக்கிறாங்க. அது சம்பந்தமா முதல்வரின் அறிவுறுத்தலை பெற்று நீங்க எந்த பத்திரிகை தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க, தமிழ்நாட்டில் தான் இருக்கிறீங்க. நீட் தேர்வு விலக்கு பெறுவதற்கு திமுக அரசு செய்து கொண்டிருக்கிற நடவடிக்கைகளை சாதாரண மக்களும் அறிந்திருக்கிறார்கள். பத்திரிகையாளராக நீங்கள் அறியாமல் இருப்பது இல்லைங்க. அதுதாங்க 4 வருஷம் இல்ல. இப்ப என்ன நடந்துன்றது சாதாரண ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டா லைனா சொல்லுவாங்க. இல்லங்க, இல்ல அதெல்லாம் குற்றம் சொன்னது இல்லைங்க. கொண்டு வந்தது அவங்க தானே. அப்புறம் அவங்களை குற்றம் சொல்லாம உங்களையா சொல்ல முடியும்? அவங்க தானே கொண்டு வந்தது. 2014 நீட் தேர்வை கொண்டு வந்தது அவங்க தானே. ஜெயலலிதா கொண்டு வரல, கலைஞர் கொண்டு வரல, கொண்டு வந்தது எடப்பாடி தானே. அப்புறம் அவங்களை குற்றம் சொல்லாம யார் உங்களையா சொல்ல முடியும்? அது இப்ப மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கேட்டு தேவையான நாளைக்கு அவங்க வந்து இங்க சிஎம்சிஹெச் ஃபண்ட்ல இமிடியேட்டா தேவையான நாளைக்கே போட்டுக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டின்னு ஒரு அமைப்பு இருக்குங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில டிடி அதுல எல்லாருமே ஜேடி எல்லாரும் உறுப்பினராக அந்த மாதிரி அவசர தேவைகள் எது இருந்தா சிஎம்சிஹெச் ஃபண்ட்ல உடனடியா போட்டோம். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு வாரத்துக்கு 3 நாளே வந்து பார்த்துட்டு வராங்க டாக்டர். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு டெய்லி வந்து 7 மாவட்டத்துல இங்க வராங்க. ஆனா வாரத்துக்கு 3 நாள் மட்டும் தான் ஹார்ட்டுக்கு டாக்டர் வராங்க. அது டெய்லி வரதுக்கு கார்டியாலஜி இங்க பொறுத்த வரைக்கும் டெய்லி இருக்கு. டெய்லி 10 கேஸ் மாதிரி நடக்குது. நீங்க யாராவது இல்லங்க டெய்லி 10 கேஸ் வந்த உடனே அது ஆய்வு பண்ணோம். டெய்லி 10 பேருக்கு சன் பொறுத்துறதும் கார்டியாக் சர்ஜரி பண்றது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது யாராவது வந்து இங்க இடம் கிடைக்கல, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி புகார் இருந்தா ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க. நாங்க அதே போல இருக்கிற எல்லா ரோடும் காலேஜ்ல உள்ள ரோடு எல்லாமே குண்டும் குழியுமா இருக்கு. ஸ்கேன் பண்றதுக்கு ஒரு கேம்பஸ் இன்னொரு கேம்பஸ் கொண்டு போறாங்க. அது தள்ளு வண்டியில ரோடும் பள்ளமா இருக்கிறதுனால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. பொதுப்பணித்துறை இடத்தில் சொல்லி உடனடியா ரோடு போறதுக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்துல எந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துல என்ன ஊசி இந்த கருத்தடை ஊசி தட்டுப்பாடு இருக்கு. இல்லங்க, ஆரம்ப சுகாதார நிலையத்துல எல்லாத்துலயும் கருத்தடை ஊசி இருக்காதுங்க. அதாவது மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் அல்ல கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலையம் 3 வகையா இருக்கு. எதுன்னு தெரிஞ்சு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் ஆதாரமே இருக்கு சார், மாத்திரம் இல்லைன்னு